வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் சென்னையில் தேசிய மாற்றுத்திறனாளிகள் நிறுவனத்தில் நடைபெறும் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். பத்திரப்பதிவு துறையில் நவீன தொழில்நுட்பங்களை செயல்படுத்த மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மூர்த்தி கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி புனேவில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவர் உரை முடிந்தவுடன் பொருளாதார ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்படும். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை நாளை தாக்கல் செய்யவுள்ளார். இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதமும் பட்ஜெட் மீதான விவாதமும் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும். இதன் பின்னர் 2ஆம் கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் மாதம் 10ஆம் தேதி தொடங்கவுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் சென்னையில் தேசிய மாற்றுத்திறனாளிகள் நிறுவனத்தில் நடைபெறும் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் கீழ் செயல்படும் இந்த நிறுவனத்தில் காது கேளாதோர் மற்றும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி மற்றும் நல்வாழ்வு குறித்த மாநாடு நடைபெறுகிறது. குடியரசு துணைத் தலைவர் வருகையொட்டி இன்று சென்னை விமான நிலையம் முதல் கிழக்கு கடற்கரை சாலை வரை பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் எரிசக்தி உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை ஆற்றி வருவதாக மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். இந்நிறுவனத்தின் செயல்பாடுகள் தொடர்பாக நேற்று சென்னையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் முக்கிய திட்டங்களை விரைந்து செயல்படுத்துவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் நீடித்த வளர்ச்சியில் இந்நிறுவனம் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் என்எல்சியின் செயல்பாடுகளை விளக்கும் வகையிலான புகைப்படங்கள், ஆவணங்கள் கொண்ட அருங்காட்சியகத்தையும் என்எல்சியின் புதுப்பிக்கப்பட்ட இணையதளத்தையும் திரு கிஷன் ரெட்டி தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் வல்லாளப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டதற்காக நடத்தப்பட்ட பாராட்டு விழாவிலும் அமைச்சர் பங்கேற்றார். விவசாயிகள் நலனை முன்னிறுத்தி செயல்படும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மீது மக்கள் மிகுந்த அன்பு கொண்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்ததற்காக நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் விவசாயிகளும் பொதுமக்களும் திரளாக பங்கேற்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக வல்லாளப்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அண்ணாமலை அரிட்டாப்பட்டி பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தினார். இதனிடையே இந்த ஏலம் ரத்து செய்யப்பட்டதற்காக அப்பகுதி மக்கள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப பயந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு திரும்ப இந்த நல்லபடியான ரத்து தகவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் சுற்று வட்டாரம் எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி. டங்ஸ்டன் திட்டத்துக்கு எவ்வளோ போராடி கிராமத்து தெய்வங்கள்லாம் இருந்து எங்களுக்கு நல்ல வழியை கொடுத்துருக்கு. மோடி சார் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்காரு. இதனால 52 கிராம சார்பாக அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். கோவையில் அமைக்கப்பட்டு வரும் நூலகம் அடுத்த ஓராண்டுக்குள் செயல்பாட்டுக்கு வரும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு வேலு கூறியுள்ளார். இதன் கட்டுமான பணிகளை நேற்று ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இந்த லைப்ரரியை பொறுத்தளவுக்கு 300 கோடி ரூபாய் இதனுடைய திட்ட மதிப்பீடு. அதில் கட்டிடம் மட்டும் 250 கோடி ரூபாய், 45 கோடி ரூபாய்க்கு புத்தகம், விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட கணினிகள் அதற்கு 5 கோடி ரூபாய். இப்படி அந்த திட்ட மதிப்பீட்டில் தான் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தரத்தனம் அல்லாமல் 7 தளங்களை கொண்டது இந்த கட்டிடம். ஏறத்தாழ இந்த கட்டிடத்தில் 1 லட்சம் புத்தகங்கள் வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 4 இடத்துல லிஃப்ட் பொறுத்து இருக்கிறோம். தரைத்தளம் மற்றும் முதல் தளத்திற்கு எஸ்கலேட்டர் மூலமாக நேரடியாக செல்வதற்கும் இதில் வாய்ப்பு உண்டு.
தொழுநோய் ஒழிப்புக்காக வரும் 15ஆம் தேதி வரை சிறப்பு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னையில் இந்த முகாமை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர், தமிழகத்தில் தொழுநோய் பாதிப்பு அதிகமுள்ள 133 வட்டாரங்களில் அடுத்த மாதம் 13ஆம் தேதி முதல் 15 நாட்களுக்கு சிறப்பு பரிசோதனைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். தேசிய சராசரியை காட்டிலும் தமிழகத்தில் தொழுநோய் பாதிப்பு குறைவாகவே உள்ளது என்றும் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். காவிரியில் கர்நாடகா இதுவரை வழங்கிய உபரி நீரை கணக்கிடாமல் அடுத்தடுத்த மாதங்களில் தண்ணீரை வழங்க வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. இந்த ஆணையத்தின் 37வது கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய தமிழக அரசின் நீர்வளத்துறை கூடுதல் செயலர் திரு மணிவாசன், மாதவாரியான அட்டவணைப்படி அந்தந்த மாதத்தில் கர்நாடகா நீரை வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டினார். இந்த ஆண்டு வழங்க வேண்டிய நீரை விட அதிகமாக வழங்கிவிட்டதாக கர்நாடக அரசு கூறுவதை ஏற்க முடியாது என்றும், உபரி நீர் குறுகிய காலத்தில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெருமிதம் தரும் பத்ம விருதுகள் குறித்த ஒரு பார்வை. ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள். பத்திரப்பதிவு துறையில் நவீன தொழில்நுட்பங்களை செயல்படுத்த மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மூர்த்தி கூறியுள்ளார். சென்னை அடையாறில் நவீன வசதிகளுடன் கூடிய சார் பதிவாளர் அலுவலகத்தை நேற்று அவர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழகத்தில் 585 சார் பதிவாளர் அலுவலகங்கள் உள்ளதாகவும், இவை சராசரியாக ஒவ்வொரு நாளும் 15,000 பேருக்கு சேவைகளை வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார். இந்த அலுவலகங்கள் மக்களுக்கு எளிய முறையில் சேவைகளை வழங்குவதாக அவர் கூறினார். மாநில அரசுக்கு வருவாய் ஈட்டித் தருவதில் பத்திரப்பதிவுத்துறை முன்னிலையில் உள்ளதாகவும் திரு மூர்த்தி தெரிவித்தார். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். மலேசியாவின் கிழக்கு பகுதியில் பெய்து வரும் கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தைவானில் நேற்று மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.6 பதிவானது. குடியரசு தின அணிவகுப்பில் சிறப்பாக அணிவகுத்துச் சென்ற அலங்கார ஊர்திகளுக்கான விருதுகளை பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் நேற்று புதுதில்லியில் வழங்கினார். சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தில் பொது மன்னிப்பு நடைமுறைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்றது. நாமக்கல்லில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி உமா கூறியுள்ளார். திருப்பத்தூரில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற மனிதநேய வார நிறைவு விழா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு தர்பகராஜ் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் நடைபெற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். சென்னையில் 356 பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை மாநகராட்சியே தொடர்ந்து செயல்படுத்தும் என்று மேயர் திருமதி பிரியா கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புனேவில் இரவு 7 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் 2-1 என்ற கணக்கில் இந்தியா முன்னிலையில் உள்ளது. டுனீஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவா பாட்டியா, இங்கிலாந்தின் சாப்ஃபோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜியாயூ லீ, ருய் ஜோ இணையை வென்றது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா அணி சென்னை அணியை வென்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கேரளா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் சென்னையில் தேசிய மாற்றுத்திறனாளிகள் நிறுவனத்தில் நடைபெறும் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். பத்திரப்பதிவு துறையில் நவீன தொழில்நுட்பங்களை செயல்படுத்த மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மூர்த்தி கூறியுள்ளார்.
மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி புனேவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.